Hi techies, welcome to Tamil AI Hub. ப்ரௌசர் யூஸ்னு ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி நம்ம ஃப்ரீயாக பயன்படுத்துறது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ப்ரௌசர் யூஸ் வெப் இன்டர்ஃபேஸில் ரன் ஏஜென்ட்டில் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து பார்ப்போம். இப்போ என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம்னா, ஹக்கிங் ஃபேஸ்க்கு போய் ஸ்பேசஸ் ஆஃப் த வீக்கில் என்னென்ன ஏஐ லிஸ்ட் ஆயிருக்குன்றதை லிஸ்ட் பண்ண சொல்லுவோம். Go to huggingface.co and find the spaces and get the spaces of the week. இப்போ ரன் ஏஜென்ட்டை கிளிக் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. huggingface.co வெப்சைட் ஓப்பன் பண்ணுது. இப்போ யூஏ அனலைஸ் பண்ணுது. அப்புறம் இப்போ ஸ்பேஸ் செக்ஷனுக்கு போகும். அப்புறம் ஸ்பேசஸ் ஆஃப் த வீக்கை பார்க்குது. இப்போ ப்ராக்ரஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இங்கே டெர்மினல் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏஐஸ் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குன்றதை காமிக்குது. இப்போ இங்கே ப்ரௌசர் யூஸ் இன்டர்ஃபேஸ்லையும் உங்களுக்கு இந்த டாப் ஏஐஸ் என்னென்னன்றது லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ப்ரௌசர் யூஸ் ஏஐ ஏஜென்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இப்போ ப்ரௌசர் யூஸோட கிட்ஹப் ரெபாசிட்டரியை எப்படி க்ளோன் பண்ணி ஜெமினி ஏபிஐ ஃப்ரீ ஆக்சஸ் மூலியமாக இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ப்ரௌசர் யூஸோட கிட்ஹப் ரெபாசிட்டரிக்கு போவோம். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ கோட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த ரெபாசிட்டரியோட லிங்க் இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு மாற்றிக்கலாம். mkdir கமாண்ட் கொடுத்து ஒரு ப்ரௌசர் யூஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரௌசர் யூஸ் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ரெபாசிட்டரியை நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணுறதுக்கு கமாண்ட் என்னென்னா git clone. இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளோன் கமாண்ட் அந்த ரெபாசிட்டரியில் உள்ள எல்லா ஃபைல்ஸையும் க்ளோன் பண்ணிடும். டிஐஆர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் எல்லா ஃபைல்ஸும் க்ளோன் ஆயிடுச்சான்ட்டு. இப்போ வெப் யூஐ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ டிஐஆர் கொடுத்து பார்க்கலாம். எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் லிஸ்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கேயும் லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ முதல்ல என்ன மாத்திரம்னா .env ஃபைல் .example நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ ரீநேம் பண்ணியாச்சு. என்விரான்மெண்டல் ஃபைலுக்குள்ளே நம்ம கூகுள் ஏபிஐ கீ என்னன்றதை பேஸ்ட் பண்ணணும். கூகுள் ஏஐ ஸ்டுடியோவுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இங்கே கெட் ஏபிஐ கீ இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் ஏபிஐ கீயை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படின்றத பார்த்து நீங்கள் ஏபிஐ கீயை கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கீயை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போய் இஎன்விக்குள்ளே போய் அந்த கூகுள் கீயை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ப்ரௌசர் யூஸை நாம் பயன்படுத்துறதுக்கு சில பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணணும், அது இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த டெர்மினலில் நீங்கள் பிப் இன்ஸ்டால் கமாண்டை யூஸ் பண்ணி பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌசர் யூஸ்க்கு உண்டான எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸ் பேக்கேஜையும் இது இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போ எல்லா பேக்கேஜஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முதல்ல ரெபாசிட்டரிக்கு போயிடுவோம். ப்ளே ரேட்டை இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்குண்டான கமாண்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போய் டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா பைத்தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பைத்தான் கமாண்ட் கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லலாம். அதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம்.
இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபி அட்ரஸ் இந்த போர்ட்டில் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இது கான்ஃபிகர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த போர்ட்டில் ரன் ஆகிடுச்சு. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்டோட லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்எல்எம் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போய்க்கலாம். எல்எல்எம் ப்ரொவைடரில் கூகுளில் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜெமினி ஃப்ளாஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஏபிஐ கீயை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் ஏஜென்ட்டுக்கு வாங்க. இப்போ நமக்கு தேவையான ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறோம். கெட் 10 டாப் கெய்னர்ஸ் ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ் டுடே இன் இந்தியான்னு கொடுக்குறோம். இப்போ ரன் ஏஜென்ட் பட்டன் கிளிக் பண்ணலாம். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. கூகுள் சர்ச்சில் டாப் 10 கெய்னர்ஸ் யாருன்னு பார்க்க சொல்லியிருக்கு. இந்த யூஐயில் என்னென்னன்றது தானாகவே டிடெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டை செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த யூஏ அனலைஸ் பண்ணுது. டாப் 10 கெய்னர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கே ஃபைனல் ரிசல்ட்ஸ்லையும் டாப் 10 கெய்னர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஏஐ பற்றி தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.